ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமி டைரிஸ். இந்த வீடியோ சண்டே அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த வீடியோ. அன்றைக்கி என்னென்னலாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுன்றதை வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ட்ரை அண்ட் மட்டன் கீ ரோஸ்ட். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி சாப்பாடு மட்டும் ஓல வச்சுட்டேன். இன்றைக்கி பண்ணுற லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் முன்னாடியே எல்லாத்தையுமே உரித்து வச்சுட்டேன். குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிபி எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சேன். எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எப்பயும் போல தான் மீன் குழம்பு மண்சட்டியில் வச்சா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு கடாயில் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு. நிறைய பேர் மீன் குழம்புக்கு சோம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சோம்பு யூஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போடலாம். அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் வதக்கும் போது இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து இன்னும் நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா மீன் குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். ஆக்சுவலி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் பூண்டை நல்லா உரிச்சிட்டு இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மஷி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணுறேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். வெறும் மிளகாத்தூள் வேணாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி இந்த குழம்புக்கு நான் ஒரு 1.5 எலுமிச்சைப்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். புளி ஊற்றினதுக்கப்புறமா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம புளி தான் ஊற்றினோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு நீங்கள் ஒன்றா முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற மீன் பார்த்திங்கன்னா நவர மீன். அதுதான் குழம்புக்கும் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரைக்கும் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலருக்கு மட்டும்தான், காரம் அவ்வளோ இருக்காது. அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு அரை தக்காளியை நல்லா மசிச்சு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு புளிப்புக்கு தான். அது இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிஷ்ஷோட மசாலா ஒட்டவே ஒட்டாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது கூட மீன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஓரமாக வச்சுருங்க.
இப்போ குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ மீன் போட்டுடலாம். மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா குழம்பு நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போ மீன் மட்டும்தான் வேகணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே மீன் முக்கால்வாசி வெந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த சட்டியோட சூடுலேயே மீன் நல்லாவே வெந்துடும். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சைடில் ப்ரான் ட்ரை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணுறிங்கன்னா இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் கடாய் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ப்ரான் ட்ரைக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அது சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்புல மீன் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லாவே திக்காகிடுச்சு, மீனும் வெந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். குழம்பு போதும், ரெடி ஆஃப் பண்ணிடுவா. வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ப்ரான்ஸை சேர்த்துருங்க. ப்ரான்ஸ் குக் பண்ணும்போது 4 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணிங்கன்னா ஹார்ட் அண்ட் ரப்பரி ஆகிடும். அதனால 4 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணாதீங்க. ப்ரான் சேர்த்த உடனே வாட்டர் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுவே வந்து இந்த ப்ரான்ஸ் குக் ஆகிறதுக்கு போதுமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். கரெக்டாக 2 to 3 மினிட்ஸில் ப்ரான்ஸ் எல்லாமே குக் ஆகி வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ப்ரான் பெப்பர் ட்ரை ரெடி. நெக்ஸ்ட் மட்டன் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தனியாக போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கருகிடும். அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா நல்லா கூலானதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மட்டனை தனியாக குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க, மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு. மட்டன் கீழே ஃப்ரை பண்ணும்போதே மட்டன்லேருந்து வாட்டர் வரும். அதுலேயே வந்து 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா 1 டம்ளர் வாட்டர் ஊற்றி ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மசாலா, அது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, மட்டனும் குக் ஆகிடுச்சு. இப்போ மட்டன் கீ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மட்டன் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். ரோஸ்ட்டு ஃப்ரை இது எல்லாத்துக்குமே வந்து இரும்பு கடாயில் பண்ணுங்கள், டேஸ்ட் உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நெய்யில் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து குக் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் சேர்த்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகி நல்லா ஒரு ரோஸ்ட் கண்டிஷனுக்கு வரும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தவா சூடாகிடுச்சு. இப்போ ஆயில் விட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஃபிஷ்ஷுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து திருப்பி போடும்போது இன்னொரு ஃபிஷ்ஷோடு ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா இது வரைக்கும் நான் தனியாக இவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் ப்ரான் பெப்பர் ட்ரை, அப்புறம் மட்டன் கீ ரோஸ்ட், ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி. இது தனியாக குக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு சாப்பிட்றத விட பிளேட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஹோம்மேட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எல்லாத்தையுமே. எனக்கு கமெண்ட்டில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரெசிபியும் நீங்கள் பண்ணது எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.